அதிமுகவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற முயற்சியில திரு எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டிருக்கிற நிலையில திசை திருப்பக்கூடிய வகையில ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அது சரியானதா? அடுத்த கட்டம் என்ன? கட்சியை பலப்படுத்துறது, தேர்தலை சந்திக்கிறதுக்கு தயாராகிறது. அப்ப இப்ப கட்சி பலவீனமா தான் இருக்கா? இல்ல ஒரு போஸ்ட்மார்ட்டம் ஒரு சுய பரிசோதனை நடக்குதுல, அந்த ஃபேக்ட் ஒரு சுய பரிசோதனை செய்யறது நல்ல விஷயம் தான். தோல்விக்கு என்ன காரணம், இந்த நிர்வாகிகளை கூப்பிட்டு ஆராயிறது எந்த ஒரு கட்சியும் செய்ய வேண்டியது. அது நல்ல முயற்சி, நல்ல ஒரு முன்னெடுப்பு தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் வரக்கூடிய கருத்து வந்து நம் பலவீனங்களை சரி செய்யணுன்றது வந்து நான் இப்போ அதனால தான் சொன்ன காலத்தின் கட்டாயம்ன்றது. இப்போ நண்பர் கூட பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அக்னீஸ்வரன் சொன்னார் இல்லையா, அவங்க வந்து பதவிக்கு கேட்குறாங்க, அதை கேட்குறாங்க, இதை கேட்குறாங்க. நீங்கள் வெளிப்படையாக ஒரு அறைகோல் விடுங்க. என்னுடைய தலைமை, நான் தான் பொதுச் செயலாளர். இந்த கட்சியோட டைனமிக்ஸ்ல எந்த ஆர்கனைசேஷனையும் மாற்றம் இல்லை. ஏன்னா முதல்வர் வேட்பாளர், நான் பொதுச் செயலாளர், இந்த நிர்வாகிகள் தொடருவார்கள். ஆனால் கட்சியின் நலன் கருதி நீங்கள் வந்து தியாகத்துக்கு தானே ரெடி, வந்து இணைஞ்சு பணியாற்றுறதுக்கு மட்டும் வர்றதுக்கு ரெடியாக இருந்தால் வரலான்னு சொல்றதுல என்ன தவறு இருக்கு? நீங்கள் இந்த பதவி கேட்டு வரும்போது நான் பொதுச் செயலாளர் என்று அம்மையார் சசிகலா சொல்வதோ, இல்லை ஓபிஎஸ் அவர்கள் வந்து நான் இன்னும் ஒருங்கிணைப்பாளர், நீ உங்கள் தலைமையை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அப்படின்னு சொன்னாதானே உங்களுக்கு பிரச்சனை. என்னுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு நான் தான் இபிஎஸ் பொதுச் செயலாளர், அவருடைய தலைமையில் தான் வந்து 2026 தேர்தலை வந்து சந்திப்போம். அவர் தான் முதல்வர் வேட்பாளர். தேங்க்ஃபுல்லி சசிகலா அவர்களுக்கு வந்து பார் இருக்கனால, அவங்க கன்விக்ஷன் வந்ததுனால அவங்க முதல்வர் வேட்பாளர் ஆக முடியாது. ஸோ அவர்கள் வெளிப்படையாக இதை கொண்டதுக்கு அப்புறம் யாரெல்லாம் வர தயாரோ அவர்கள் வரலாம்னு ஒரு அறைகோல் விடுக்கலாமே. கட்சியை வலிமைப்படுத்துறதுக்கு தானே, அதை வலுப்படுத்துறதுக்கு அந்த முயற்சி எடுத்துட்டு பார்க்கலாமே. அப்படி ஒரு வேலை ஒரு டிக்ளேர் பண்ணா நீங்க சொல்லலாமே, என்ன தவறு இருக்கு? உங்களுடைய தலைமை, இந்த நிர்வாகிகள் தொடர்பாளர்கள் அதை ஏற்றுக்கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னா அவங்க வந்தா நீங்க ஏற்றுக்கலாமே. கட்சி அதனால பலப்படும் இல்லையா, ஒரு மொமெண்டம் பில்ட் ஆகும். இவங்க ரெண்டு பேருடைய சாப்டரும் கட்சி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் முடிந்து போன கதை, அவங்கள பத்தி பேச வேண்டிய தேவையே இல்ல அப்படின்னு அதை க்ளோஸ் பண்றாரு. இல்ல அது வந்து எப்படின்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். திரு இபிஎஸ் அவர்கள் சொல்வதை வந்து அவர் பக்கம் நின்று அவர்கள் முடிஞ்சிருச்சு, அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் இல்லைன்னு ஏற்றுக்கொள்ளலாம். எப்படின்னா ஒரு 40 தொகுதிகளில் குறைந்தபட்சம் ஒரு 10 தொகுதியாவது வெற்றி பெற்றிருந்தால், இவருக்கு கணிசமான வாக்குகள் இருக்கு அப்படின்றது தொடர்ந்து ஏதாவது ஒரு வெற்றியை வந்து காண்பித்திருந்தால், இல்ல ஓபிஎஸ் அவர்களோ சசிகலா அவர்களோ டிடிவி தினகரன் அவர்களோ இவர்கள் எல்லாருமே இரலவென்ட், இவர்கள் வெளியே இருப்பதனால, இல்ல நாங்கள் இன்னும் வந்து நாங்களும் அதிமுக வந்து உரிமை கோர்றாங்க இல்லையா, அதுக்கு வந்து எந்த பிரயோஜனம் பிரதிபலனுமே கிடையாது. அதை தாண்டி வந்து கட்சியின் பக்கம் இருக்குன்னு அந்த தென் மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், இந்த நிர்வாகிகள் எல்லாம் வெற்றியை ஈட்டி தந்திருந்தால், இல்ல குறைந்தபட்சம் ஒரு பிரேவ் ஃபைட், அப்படி ஒரு பெரிய அளவுக்கு ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் 2024 வந்திருந்தால் கூட ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நீங்கள் பெரிய தோல்வியை தானே தொடர்ந்து சந்திக்கிறீங்க. இந்த கேள்விகள் எல்லாமே இந்த தொடர் தோல்விகள் வரனால பின்னணியில் தான் வருது. ஓரளவுக்கு ஒரு கணிசமான வெற்றியை கூட வந்து இவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெற்றிருந்தால், திரு ஓபிஎஸ் அவர்கள் பேசுகிற பேச்சையோ அம்மையார் சசிகலாவுடைய இந்த சுற்றுப்பயணத்தையோ யாருமே பொருட்படுத்த போறதே இல்லை. ஆனா உங்களுடைய தொடர் தோல்விகளை அவர்கள் பயன்படுத்தி கவனம் பெறுதுங்கிறீங்களா? அது நிச்சயமா அது கவனம் பெறுது. அதனால தான் வந்து அவங்களுக்கு ஒரு டிராக்ஷனே கிடைக்குதுங்க. இப்ப நான் தான் சொல்றேன், ஒரு 10 சீட் வந்து திரு இபிஎஸ் வெற்றி பெற்று இருந்தாருன்னா, இன்று ஓபிஎஸ் அவர்கள் பேச்சுக்கோ, இல்ல சசிகலா அம்மையார் அவர்களுடைய பேச்சுக்கோ, இல்ல டிடிவி தினகரன் இப்ப சொல்றாருல எடப்பாடி பழனிசாமி தான் முட்டுக்கட்டையா இருக்காருன்னு, இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து ஏதாவது பொருள் இருக்குமா? ஆனால் இபிஎஸ் குறித்து இந்த டிடிவி தினகரன் சொல்லக்கூடிய பேச்சு வந்து ஒரு விஷயம் நம்ம புரியுது, அவர்களுக்கு ஒரு ஏதோ ஒரு திட்டம் இருக்கிறது. திரு இபிஎஸ் அவர்கள் ஏதோ ஒரு இடத்துல தனிமைப்படுத்தி, ஆனால் அதற்கு அவர்கள் வந்து நாடக்கூடிய இடம்ன்றது பாஜக தான் இருக்கு. அதான் பிரச்சனை, அங்கதான் ஆரம்பிக்கும். நீங்க எந்த பாஜக இந்த கட்சி இந்த சின்னமென்னம் ஆகுச்சோ, அந்த பாஜகவுடைய போய் வந்து நீங்க சொல்றாரு இல்லையா, அண்ணாமலை வந்து சேர்த்து வச்சா என்னன்னு, அண்ணாமலை எதுக்கு வந்து சேர்த்து வச்சு உங்க கட்சியை? அப்போ ஓபிஎஸ் ஏதோ ஒரு விதத்தில் இபிஎஸ் தனிமைப்படுத்தி அந்த 6 முன்னாள் அமைச்சர்களோ ஏதோ ஒரு விதத்தில் அவர் நீங்க பொதுக்குழுவை கூட்டி தானே வந்து அவர்களை வெளியே அனுப்புறீங்க. ஓபிஎஸ் அந்த பொதுக்குழுவை கூட்டி குறைந்தபட்சம் ஒரு கலந்தாய்வு நடத்துறீங்களா? அவர்களை கூட்டி கன்சல்ட் பண்ணுங்க, இவர்கள் வர்றான்னு சொல்றாங்க, என்ன முடிவு எடுக்கலாம்னு சொல்லி ஒரு கன்சல்டேஷன் இருக்கணும்ல. எதுவுமே இல்லையே. ஆனா தோல்விகள் வருது. நீங்கள் தொடர்ந்து வந்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள் இந்த திமுக ஆட்சி ரொம்ப அன்பாப்புலரா போயிடும். மக்கள் வேறு வழி இல்லாமல் வந்து பலவீனங்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் அதிமுகவுக்கு எப்படியாவது இந்த முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க நம்பிக்கிட்டு இருந்தா, விஜய் வேற வர்றாரு. அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. நீங்க சொல்ற மாதிரி தோல்வி, அந்த தோல்விக்கு பிறகா அவங்க ஒரு ஆய்வு நடத்துறாங்க. சசிகலாவை சேர்ப்பதன் மூலமாகவோ அல்லது ஓ பன்னீர்செல்வத்தை சேர்ப்பதன் மூலமாகவோ ஏற்படக்கூடிய பலத்தை தாண்டி கட்சியை அவர் தலைமையில எப்படி பலப்படுத்துறது அப்படிங்கறத அவர் யோசிக்கிறாரு. நான் சொல்வது வந்து அதனாலதான் நான் வந்து உங்களுக்கு ஒரு சொல்யூஷனே சொல்றேன். என்னுடைய தலைமை, நான் தான் பொதுச் செயலாளர், நான் முதல்வர் வேட்பாளர்,
அப்படின்ற ஒரு அறிவுகளோடு அதை ஏற்றுக்கொண்டு வருபவர்கள் வரலாம்னு சொல்லலாம். ஓபிஎஸ் சொல்றாருல நான் எந்த தியாகத்துக்கு தயார், இந்த தியாகத்தை பண்ணிட்டு அவர் வந்துட்டு போகட்டுமே, இவர் பொதுச் செயலாளரா அவர் கீழே செயல்படட்டும் ஓபிஎஸ். பட் அது அந்த நிலைப்பாட்டுக்காக முன்னேறி வரணும் இல்லையா? சரி, நீங்க ஒரு கட்சி வலுப்படுத்துறார், ஆனால் கூடுதல் பலம் வரும். இந்த தென் மாவட்டங்கள்ல மிகவும் பலவீனமா இருக்கு இந்த தேர்தலில் வரக்கூடிய ரிசல்ட்டை பார்க்கும் பொழுது இதுவரை இல்லாத அளவுக்கு. அப்ப அதை பலப்படுத்தணும் அப்படின்னா வரக்கூடிய எல்லாமே உங்களுக்கு வேல்யூ அடிஷன் தானே, அப்ப பலம் தானே, அப்ப அதற்கான ஒரு முயற்சி எடுக்கிறதுல என்ன தவறு இருக்கு?